ஸோ கிரிப்டோ ட்ரேடிங்க்கும் ஸ்டாக் ட்ரேடிங்க்கும் மெஜாரிட்டி ஆஃப் த டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கிரிப்டோவில் புதுசாக வரீங்கன்னா நிறைய டெர்மினாலஜிஸ் நிறைய விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் டைமிங். ஸோ ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 9:15க்கு ஸ்டார்ட் ஆகி 3:30க்கு க்ளோஸ் ஆகுது எவ்ரி டே. அண்ட் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அண்ட் அதர் தன் தட் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்ததுனாலும் இல்லை நேஷனல் ஹாலிடேஸ் வந்தாலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கிரிப்டோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 24/7 சாட்டர்டே வந்தாலும் சரி, சண்டே வந்தாலும் சரி, நைட்டு 12 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே 12 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஹாலிடேஸ். ஸோ கம்ப்ளீட்டாகவே 24/7 அவைலபிளாக இருக்கிற மார்க்கெட் தான் கிரிப்டோ மார்க்கெட்ஸ். நாட் ஒன்லி இன் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு. அதுதான் நார்ம்ஸ். மோர் ஆர்லெஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 250 ஸ்டாக்ஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கிரிப்டோலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 டிஃப்ரெண்ட் காயின் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் அந்த காயினில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் அதுக்குமான ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நான் டேரெக்டாக ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிலையன்ஸ் ட்ரேட் பண்ண போகிறேன்னா, ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஷேர் நான் சர்ச் பண்ணேன்னா, ஸோ அதில் மே கான்ட்ராக்ட் இல்லை வாட் எவர் த ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை டேரெக்டாக நீங்கள் 1 லாட்டோ 10 லாட்ஸோ வாட் எவர் நம்பர் ஆஃப் லாட்ஸ் யூ வாண்ட் டு ட்ரேட், நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு லாட் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா அப்ராக்சிமேட்லி 1.25 lakhs தேவைப்படும். ஸோ ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு 500 குவான்டிட்டி. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அந்த குவான்டிட்டி ஒவ்வொரு லாட் ஈக்குவல் டு சம் ஸ்டாக்ஸுக்கு 2000 குவான்டிட்டி இருக்கும், சம் ஸ்டாக்ஸுக்கு 1000 குவான்டிட்டி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு அந்த குவான்டிட்டி மாறும், அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் மாறும். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 5.66 லெவரேஜ். ஸோ ஒரு 5 மடங்கு இல்லை மேக்ஸ் டு மேக்ஸ் 5 to 6 மடங்கு தான் மேக்ஸிமம் லெவரேஜே கிடைக்கும் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால். இதுவே இப்போ நான் 1.2 lakhs இருக்கு இல்லையா. ஸோ இந்த 1.2 lakhsை நான் ஒரு லாட் 500 குவான்டிட்டி ரிலையன்ஸ் வாங்குறேன். அதே 1.2 lakhsக்கு என்னால் எவ்வளோ பிட்காயின் வாங்க முடியும்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக மார்க்கெட்ஸ் போங்க. ஸோ அதில் மார்க்கெட்ஸ் போனீங்கன்னா யூ வில் சி பிட்காயின், எத்ரியம் அந்த மாதிரி மல்டிபிள் காயின்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ நான் பிட்காயின் வாங்க போகிறேன் அப்படின்னா பிட்காயின் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் 1 lot ஈக்குவல் டு 0.001 குவான்டிட்டி. அதில் ரிலையன்ஸில் 1 lot ஈக்குவல் டு 500 குவான்டிட்டி. இங்கே ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும் 0.1, 0.001 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லாட் ஈக்குவல் டு 0.001 பிடிசி தான். சப்போஸ் இப்போ நான் 100 லாட்ஸ் வாங்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் 0.1 பிடிசி தான். அது என்னோட ஓவரால் ஃபண்டு மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் $49 தான். ஸோ ஓவராலாக ஒரு இன்கேஸ் ஒரு பிட்காயினோட ஓவரால் இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98,000, ஆல்மோஸ்ட் $98,800. ஸோ 98,000 rupees கூட இல்லை, $98,000 இருக்குது. சப்போஸ் நான் 1000 லாட் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா எனக்கு வெறும் $500 இருந்தால் போதும். ஐ கேன் பர்ச்சேஸ் $1000. தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிட்காயின். ஸோ ஒரு பிட்காயினு $98,800. ஆனால் என்கிட்ட வெறும் $500 இருந்தால் போதும், நான் அந்த 1 பிட்காயினை என்னால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் லெவரேஜ் ரொம்பவே ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் 100x லேருந்து 200x வரைக்கும் லெவரேஜ் கொடுப்பாங்க. பட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் ஒரு லாட் வாங்கிட்டேன், ஒரு பிட்காயின் வாங்கிட்டேன் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 லாட்ஸ். இப்போது பிட்காயின் ஜஸ்ட் 1% அகெயின்ஸ்டாக எனக்கு மூவ் ஆனாலே எனக்கு $500 ப்ராஃபிட்டும் வரும், $500 லாஸும் வரும். ஸோ அதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் லெவரேஜ் 200x இருக்கிறதுனால நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னா அஸ் லாங் அஸ் நமக்கு ஃபேவரபுளாக போகிற வரைக்கும் பெரிய ப்ராஃபிட் வரும். பட் லைட்டாக அன்ஃபேவரபுளாக போனாலே உங்களோட ஹோல் கேபிட்டல் வைப் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் பிகாஸ் லெவரேஜ் கொடுக்குறதுனால நம்ம 200x லெவரேஜ் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இதில் இன்கேஸ் ஆஃப் எக்ஸிகியூஷனும் டேரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். சப்போஸ் இப்போ நான் ஒரு லாட் ஆஃப் பிட்காயின் நான் வாங்க போகிறேன்னா ஜஸ்ட் 1 lot கொடுத்துட்டு ஜஸ்ட் பையிங் கொடுத்தனா அதுதான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக the ஆர்டர் கெட்ஸ் பிளேஸ்ட். ஸோ இப்போ whenever you wanted to exit it, இப்போ as long as பிட்காயின் மேலே போக you make profits. In case if you wanted to exit it, டேரெக்டாக நீங்கள் க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா it will get closed. அவ்வளோதான். ஸோ த ட்ரேட்ஸ் மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே சிமிலர் தான். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷன் சார்ஜஸை பார்ப்போம். இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் ரிலையன்ஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வாங்குறேன். ஆல்மோஸ்ட் 1000 rupeesக்கு வாங்கி 1001 rupees ஜஸ்ட் ₹1 இன்க்ரீஸ்க்கு நான் வைக்கிறேன். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 500 தான் லாட் சைஸ்ன்றதுனால ஜஸ்ட் நீங்கள் ₹1 கெயின் பண்ணிங்கன்னா $500 கெயின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ராக்சிமேட்லி $500 என்னோட கிராஸ் ப்ராஃபிட்டு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 320. ஸோ ஆல்மோஸ்ட் 140 rupees brokerage, 20 brokerage. அது இல்லாமல் எஸ்டிடி, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், செபி டர்னோவர் எல்லாம் போக உங்கள் கையில் இவ்வளோ நிற்கும். ஸோ ஜஸ்ட் ₹1 ப்ராஃபிட் வந்தாலே யூ மேக் ஆல்மோஸ்ட் 500 rupees ப்ராஃபிட்டு. அதில் எல்லாம் போக 320 rupees கையில் நிற்கிது. ஸோ உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அண்ட் இதேவே நம்ம பிட்காயினில் ட்ரேட் பண்ணியிருக்கும் போது நமக்கான சார்ஜஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் பிடிசி யூஎஸ்டி வாங்குறீங்க, 98,000க்கு வாங்குறீங்க, 98,200க்கு விற்றுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு 1000 லாட் வாங்குறீங்கன்னா
ஓவராலாக உங்களுக்கு இன்னும் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 115 பாயிண்ட்ஸ் பிரேக் ஈவன். ஸோ $84 உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட்ஸ். ஸோ 98,000ல் உங்களுக்கு இதில் ஓவரால் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி $500. ஸோ ஒரு $500 பே பண்ணி நீங்கள் அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 லாட் வாங்குறீங்க. அந்த $500க்கு உங்களோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $84. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த எல்லாமே சார்ஜஸ் உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸே பார்த்தீங்கன்னா $98 கிட்ட சார்ஜிங்கே போயிடுது. ஸோ $98 ஃபீஸு, ஆனால் $84 நெட் ரிட்டர்ன். ஸோ உங்களுக்கு பாதி அதிலே போயிடும். ஸோ ஓவராலாகவே இதில் டெல்டாவில் பொறுத்த வரைக்கும் இல்லை ஜென்ரலாகவே கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஓவர் ₹20 பர் ஆர்டர் கிடையாது. இதில் எல்லாமே டேர்ன் ஓவர் 0.05% தான் வந்து டேர்ன் ஓவரில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் நம்பர் ஆஃப் லாட்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்கும். ஸோ இப்போ நான் 1000 லாட்டுக்கு பதிலாக 100 லாட் வாங்குறேன் அப்படின்னா கம்மியாயிடுச்சு. இப்போ 100 லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் சார்ஜஸ் $9.8 அண்ட் என்னோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $8. ஸோ இன்கேஸ் நான் அதை விட கம்மியாக வாங்குறேன், 10 லாட் வாங்குறேன்னா ஜஸ்ட் ஒரே $1 தான் ஃபீஸு, ஒரே $1 தான் ப்ராஃபிட். அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் 98,000க்கு பதிலாக சப்போஸ் நான் 99,000 விற்கிறேன் அப்படின்னா இன்னும் ஸ்டில் உங்களோட ஓவரால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அதே $100 நான் வாங்குறேன்னா இப்போது $98 ஃபீஸு, ஆனால் ஆல்மோஸ்ட் $880 என்னோட நெட் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா நான் வாங்கி விற்கிறது பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரைஸ்க்கு விற்கிறேன், ஸ்கேல்பிங்லாம் பண்ணல. ஸோ 98,000க்கு வாங்குறேன், ஒரு 1000 ப்ரைஸ் $1000 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் விற்கிற போது என்னோடய ஃபீஸ் இப்போ கம்மியாயிடுச்சு, என்னோடய ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 116 பாயிண்ட்ஸ். ஸோ மினிமமே 116 பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் ஐ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ 116 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து லைக் ஆல்மோஸ்ட் 0.1% தான், ரொம்ப அதிகமாக கூட இல்லை. ஸோ நீங்கள் பிட்காயின்லாம் வந்து ஸ்கேல்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பை பண்ணி செல் பண்ணும்போது அட்லீஸ்ட் மினிமமே $98,000 வாங்குறீங்கன்னா 98,010 அப்படின்லாம் பண்ணிங்கன்னா $10 டிஃப்ரென்ஸில் விற்றீங்கன்னா நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மினிமமே உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே விற்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சார்ஜஸ்லாம் போக கையில் நிற்கும். இன்கேஸ் நீங்கள் இல்லை நான் கொஞ்சம் பெட்டராக ஹோல்ட் பண்ண போகிறேன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் ப்ரைஸுக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நெட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கேல்பிங் நம்ம ஸ்டாக்ஸில் பண்ணுற மாதிரி இதில் கம்மி ப்ரைஸ்க்கு பண்ணக்கூடாது. மினிமமே இங்கே $200 மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மினிமமே 0.1%க்கு மேலே என்ட்ரி ப்ரைஸுக்கு மேலே நீங்கள் விற்றீங்கன்னா யூ மேக் குட் ப்ராஃபிட்ஸ் இயர். அதேமாதிரி ஸ்டாக்ஸில் ஒரு நாளைக்கு நீங்கள் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% ஒரு ஸ்டாக் ஒரே நாளில் மூவ் ஆனாலும் அது ரொம்ப பெரிய விஷயம். அதேமாதிரி ஜென்ரலாக ஒரு 3 to 4% தான் ஸ்டாக்ஸில் மூவ் ஆகும். பட் இதுவே நீங்கள் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த காயின்ஸ்லாம் அதோட ஓவரால் வால்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 4 இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின், ஈத்ரியம் இதெல்லாம் ஒரு 3 to 4%, 3 to 5% ஆன் ஆவரேஜாக மூவ் ஆகிற ஒரு மூவ்மெண்ட். ஸோ 3 to 5% ஸ்டாக்ஸில் மூவ் ஆகிறது பெருசு. பட் இங்கே 3 to 5% இந்த மாதிரி பெரிய காயின்ஸ் பிட்காயின், ஈத்ரியம்ஸ்லாம் நல்லா மூவ் ஆகும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆல்ட் காயின்ஸ்லாம் ஒரே நாளைக்கு 30% கூட மூவ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைட்டோ, UOS, BBUSD இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு இன்னும் 29-30% மூவ் ஆகும். அதேமாதிரி இறங்குறது பார்த்தீங்கன்னா 20% 30% இறங்கவும் செய்யும். ஸோ மூவ்மெண்ட் கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் 10 times 20 times ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸ்டாக்ஸை விட. ஸோ இந்த மூவ்மெண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணி ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த வாலட்டிலிட்டியை கேப்சர் பண்ணுறாங்க இல்லை ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறாங்கன்னா தே கேன் மேக் ஹையர் ப்ராஃபிட்ஸ் இன் கிரிப்டோ. ஸோ எப்படி நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான், அதே சேம் மெத்தடாலஜி தான் இங்கேயும். ஸோ இங்கே ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா தே வில் அசைன் அ ஸ்பெசிஃபிக் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ டெல்டாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க்டு டு யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி எப்படி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா யூபிஐ மூலியமாக பண்ணலாம். பட் யூபிஐயில் மேக்ஸிமம் 1 lakh தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. பட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக லைக் ஐஎம்பிஎஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை என்இஎஃப்டி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐஎம்பிஎஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர், என்இஎஃப்டி மட்டும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அக்கௌண்ட் நம்பர். இந்த அக்கௌண்ட் நம்பர் வில் பி லிங்க் டு யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட ஃபண்ட்ஸ் அங்கே வந்துடும். நீங்கள் டேரெக்டாக அதில் ஒன்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங் இட். வித்ட்ரா பண்ணுறது அதே மாதிரி தான். வாட் எவர் த நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வாட் எவர் யூ வாண்டட் டு வித்ட்ரா டேரெக்டாக நீங்கள் வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக இட் கெட்ஸ் ப்ராசஸ்ட் வித்தின் 24 hours உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடும். அண்ட் கிரிப்டோக்கும் ஸ்டாக்ஸுக்கும் இன்னொரு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்கேல்பிங்னு ஒன்று இருக்குது. லைக் வித்தின் 15 minutesக்குள்ளே நீங்கள் பை பண்ணி செல் பண்ணிங்கன்னா டர்ன் ஓவர் ஃபீஸில் பை சைட் மட்டும் தான் கேல்குலேட் ஆகும், இன்னொரு சைட் கேல்குலேட் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த ஸ்கேல்பர் ஃபீஸை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா லைக் எப்பப்போலாம் இன்கேஸ் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ரொம்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அடிக்கடி பை பண்ணி செல் பண்ணுறீங்க, வித்தின் 15 minutesக்குள்ளே பண்ணுறீங்கன்னா யூ கேன் சேவ். நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $164
இந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணும்போதே சேவ் பண்ணிட்டேன். இன்கேஸ் இது நீங்கள் எனேபிள் பண்ணலன்னா ஜஸ்ட் ஸ்கேல்பர் ஆஃபர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் மட்டும் தான் ஃபீஸ் சார்ஜ் ஆகும், இன்னொரு சைட் ஃபீஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 50% கிட்ட நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டாக்ஸ் அண்ட் கிரிப்டோ. ஸோ அதை தவிர்த்து கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக போகிறது, அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அதோட டாக்ஸேஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் பெஸ்ட்டாக, ஆப்ஷன்ஸ் பெஸ்ட்டாக, இந்த மாதிரி டீட்டெயில் விஷயம் எல்லாமே நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கிரிப்டோட பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணாலே தெரியும், உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். So this is what I want to clarify, main difference between stocks and crypto. I'll see you guys next week with another video. Bye.